வணக்கம். நான் இப்போ என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்று பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு போலீஸ் இருந்து ஒரு சம்மன் வந்தது. அந்த சம்மன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, 27/11/2005 அன்னைக்கு என் வீட்டில் எனக்கு போலீஸ் சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அப்போ நான் வீட்டில் இல்லாதனால போலீஸ் சம்மன் எனக்கு வழங்கல. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்பர் வாங்கி. இந்த மாதிரி சார் உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு. என்ன சார் சம்மன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நேரில் வாங்க சொல்கிறேன், நேரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு. சரி, மறுநாள் காலையில் போயிட்டு சம்மன் போலீஸ்கார வாங்கினேன். அவங்களும் எந்த ஒரு இதுவும் இல்லை, வீட்டில் சாதாரணமாக தான் கொடுத்து, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது சாதா சம்மன் தான் அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் சம்மன் கொடுத்தாங்க. அப்புறம் மறுநாள் போயிட்டு நான் அவரை கான்டாக்ட் பண்ணி போலீஸ் கையிலேருந்து சம்மன் வாங்கினேன். சம்மன் வாங்கினு என்னை ஃபோட்டோவே எடுத்தாங்க சம்மன் கொடுக்குற மாதிரி. அந்த சம்மனை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சம்மனு. இந்த சம்மன் வாங்கிட்டு, என்ன சார் சம்மன், அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இல்லை சார், நீங்கள் ஒரு விபத்து நடந்த இருந்திருக்கீங்க, அதுதான் சார் சம்மன் வந்திருக்கு. நான் எப்போ சார் விபத்து நடந்தது என்னன்னு கேட்டு, 2023 இந்த மாதிரி காஞ்சிபுரம் பொன்னேரிக்கார பக்கத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். மீதி டீட்டெயில் எனக்கு தெரில சார், நாங்கள் ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும். உங்கள் நம்பர் கொடுங்க, நான் வேணா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 1/12/2025 அன்றைக்கி நான் கோர்ட்டில் சாட்சியாக தான் போட்டிருக்கேன், விட்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் காலைல 10 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் காலைல போயிட்டு அங்கே கோர்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன தான் ப்ராப்ளம், என்ன கேட்கணும் தெரியணுமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 10 மணிக்கு போனேன், 11 ஆச்சு. 11 மணிக்கு கோர்ட் பிசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். 2-3 பேர் வந்தாங்க. அதில் சார் இந்த மாதிரி உங்கள் பேர் தெரில, இந்த மாதிரி எனக்கு சம்மன் நீங்களானா, ஆமாம் சொல்லுங்கள் சார் காட்டு பார்த்தாரு. சார் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் நல்லா டீசெண்டாக தான் பேசினார், எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் ஒரு 11:45 இருக்கும், 11:45 வெயிட் பண்ணியிருக்கேன். 11:45க்கு அவர் கூப்பிட்டு பார்த்து, சார் இன்றைக்கி அந்த பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டியோ இந்த பார்ட்டி 2 பார்ட்டியுமே வரல, அதனால் உங்களை நான் வேறு ஒரு நாளைக்கு கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க. சார் இந்த மாதிரி நான் காலிலேருந்து வெயிட் பண்ணிக்கிறேன், இது என்னன்னே தெரியலீங்களே சார், இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள், என்னை விட்னஸ். அப்போ அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஐயம்பேட்டை பக்கத்தில் இப்போ நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன்னா, அது எந்த வண்டின்னு கூட சொல்லலை அவங்க. வண்டியில் போயிட்டு எனக்கு முன்னாடி ஒரு லாரி போனதாகவும், அந்த லாரியில் ஒரு மூதாட்டி அடிபட்டதாகவும், அப்புறம் அவங்கள போய் நான் காப்பாற்றி முதல் உதவி செஞ்சு 108 ஆம்புலன்ஸு சொல்லி, அப்புறம் ஜிஹெச்சில் சேர்த்து முதலுதவி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சம்பவமே எனக்கு தெரிஞ்சு இது நடக்கவே இல்லை. நம்ம நினைவில் இருந்தால் இது பண்ணலாம், நம்ம காப்பாற்றணும் என்ன, இந்த மாதிரி எதுவுமே நடக்குது. அதுவும் 2023. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய பேர் அட்ரஸ்ஸு எப்படி போட்டாங்க என்னை கேட்கும்போது, அவரோட வச்சு காமிக்கும்போது பார்த்தா என்னோடய கையெழுத்தே அந்த இதில் இல்லை. இப்போ நான் சாட்சினா என்னோடய கையெழுத்து அதில் நான் போட்டுக்கணும், விட்னஸோட சைன். அந்த சைன் எதுவுமே இல்லை. அப்போது அவர் படித்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபுல்லாக நம்ம கையில் கொடுக்கல, டக்குன்னு ஓவரலாக படித்து காமிச்சாங்க. நம்ம வாங்கி படித்து ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அவர்லாம் சொன்ன, நான் என்னோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி போட்டிருக்க அந்த பேப்பரில் இருக்குதுன்னா கனிகாபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் அட்ரஸ் போட்டிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரா இல்லை இன்னொருத்தரா பார்ட்டியா என்னன்னு தெரியல, அவங்க களக்காட்டூர்ன்ற ஊர் அந்த லாரி நம்பர் போட்டிருக்காங்க. அப்போ என்னோடய வெஹிக்கிள் நம்பருன்னா என்னுடைய வெஹிக்கிள் நம்பர் எதுவுமே போடல. அப்போ எப்படி சார் என்ன நாங்கள் இல்லை எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை சார், 2 வீலர் இருந்திருக்கோம் அந்த நம்பர் வச்சு, ஏன்னா கேமராவில் 2 வீலர் இருந்தால் கூட, நான் ஒரு ஸ்கூட்டி பேப்பர் வச்சுட்ருக்கேன், அது எங்கள் சிஸ்டர் பேரில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைக் இருக்குது, அது என் ஒய்ஃப் பேரில் இருக்குது. ஆட்டோ மட்டும் என்னோடய பேரில் இருக்குது, நான் ஆட்டோ வச்சுட்ருக்கேன், ஆட்டோ என் பேரில் இருக்குது. ஆனால் அந்த ஆட்டோவோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே இன்னொரு இடத்துக்கு குடியிருந்தோம், அந்த வீட்டு அட்ரஸில் தான் இருக்குது. இன்னும் கூட அந்த அட்ரஸ் நான் ஆட்டோவிலேருந்து மாற்றலை. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ இருக்க தற்போதைய முகவரிக்கு கரெக்டாக போட்டு எங்கள் அப்பா பேரெல்லாம் போட்டு அட்ரஸை தந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மன் கொடுத்ததில் எனக்கு எப்படி இது பண்ணாங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாது, இதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் என் பேர் எங்கள் அப்பா பேர் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆர்டிஐ போடலாம், தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு போலீஸ் துறைக்கு ஒரு ஆர்டிஐ போடலாங்கிறேன். அந்த ஆர்டிஐ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரும் விண்ணப்பம் பிரிவு 6 கீழ் 1 இதில் நான் தகவல் கேட்குறேன். இப்போ என்னோடய பேர் டீட்டெயில் எல்லாம் போட்டுறேன்.
நான் வந்து பொது தகவல் அலுவலர், ஏன்னா அந்த மாவட்ட காவல் துணையாளர் போய் அனுப்பலாம். ஏன்னா வந்து ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கூட போடலாம். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு வந்து நாங்கள் ஆர்டிஐ போடலான்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அந்த கடிதத்தில் நான் என்ன கேட்டிருக்கேன்னாக்கா, தகவல் பிரிவு உரிமை சட்டத்தில் 2005 பிரிவு 6 கீழ் தகவல் கோரும் சார்பு. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற விபத்து தொடர்பான வழக்கில் நீதிமன்ற வழக்கு எண் 1481/2023 சட்டப்பிரிவு ஐபிசி 279/304A நான் ஒரு சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளேன். நீதிமன்றம் சம்மன் பெற்று இச்சம்பவத்தில் எனக்கு எந்த வித தொடர்பு இல்லை என்பதால் இது குறித்து கீழ்கண்ட தகவலை சான்றடிக்கப்பட்ட நகல் வழங்க வேண்டும் கோரி ஒரு விண்ணப்பம். அதை பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இதுதான் 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கேன். 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு இது ஒன்று ஆட்டி போடலான்னுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது தெரியாதனால வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து போலீஸ் இது பண்ணதுனால, இப்போ நான் இல்லை வீட்டில், அப்போ போலீஸ் வந்தோடனே தெருவில் எல்லாமே பார்த்து பயந்துருக்காங்க, என்னடா திடீர்னு போலீஸ் வராங்களே என்னென்னு. ஒரு சாமானிய மக்கள் வந்து பார்த்தா போலீஸ் பார்த்தா பயம்தான். திடீர்னு வந்து அது என்ன ஏதோ நம்ம வெளியே போயிருக்கோம், திடீர்னு வந்து போலீஸ் சம்மன் கொடுத்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ அதுவே நம்மளை வந்து ஒரு இதாகுது. இப்போ இதனால் என் வேலையை விட்டு ஒரு நாள் போய் இப்போ நின்று கோர்ட்டு ஃபுல்லாக நின்று வந்து பார்த்தேன். இப்போ அன்றைக்கே போயிருந்தாலும் விட்னஸ் நம்ம சொல்லியிருக்கலாம், ஆனால் நம்மளை சொல்ல முடியாமல் திருப்பி ஒரு முறை கூப்பிடுவாங்க, அப்பயும் போய் நிற்கணும். அதனால தான் இந்த ஆர்டிஐ போடுறேன். இப்போ நான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த வழக்கில் காஞ்சி தாலுகா காவல் நிலையம் என்னை ஒரு சாட்சியாக சேர்த்து விசாரணை அதிகாரி பெயர் மற்றும் தற்போதைய பதவி என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்கேன். ரெண்டாவது, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லது யார் கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் எனது பெயர் சாட்சியாக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது, இது குறித்து ஆவண நகல் வழங்கவும் கேட்டிருக்கேன். மூணாவது, இந்த வழக்கில் தொடர்புடைய காஞ்சி தாலுகா காவல் நிலையம் கோப்புகள் என்னிடம் விசாரணை நடத்தியது குறிப்புகளில் உள்ளவா? ஆம் எனில் அதன் விவரங்கள் வழங்கவும். நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வழக்கு குற்றப்பத்திரிகையில் சார்ஜ் ஷீட் என பெயர் சாட்சியாக சேர்க்கப்பட்டதற்கு அடிப்படை முகாந்திரம் மற்றும் காரணம் என்ன? ஐந்தாவது, ஒருவேளை தவறுதலாக எனது பெயர் சேர்க்கப்பட்டிருந்தால் அதனை சரி செய்ய அல்லது நீக்க காவல்துறை தரப்பில் எடுக்கப்படும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை நகல்கள் என்ன? அதை பற்றியும் கேட்கணும் நம்ம. ஆறாவது, என்னோட சாட்சியாக சேர்த்த அந்த அதிகாரியின் பெயர், முகவரி, அவர் தற்போது எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிறார் மற்றும் அவர் என்ன பதவியில் உள்ளார் என்று தகவலையும் வழங்க வேண்டும் என்று கேட்குறேன். இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தில் 2005 கட்டணம் 10 ரூபாய், அதை கோர்ட் ஸ்டாம்ப் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நீதிமன்ற கட்டணமாக நான் கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற சம்மன் ஒரு நகலையும் நான் ஜெராக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இப்போ இதை பண்ணி இது நம்ம கையிலேயே கூட எழுதலாம். இது சரியாக தெரியுமா நான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம கையிலேயே கூட எழுதலாம். நம்ம வந்து இது போயிட்டு டைப் பண்ணி போனால் அவங்களுக்கு வந்து பைசா அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் செலவாகும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மன் அமிச்சாங்க பாருங்கள், அந்த சம்மன் காப்பி ஜெராக்ஸ் இதுவும் நான் இணைச்சி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து போஸ்ட் மூலிமா இப்போ ரிஜிஸ்டர் தபால், அதுக்கு முன்னே நாங்கள் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ ரிஜிஸ்டர் தபால் நிறுத்திட்டாங்க. இப்போ ஸ்பீடு போஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இப்போ நான் போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அனுப்ப போகிறேன். இப்போ காவல்துறையிலேருந்து என்ன பதில் தராங்க பார்ப்போம். தைரியமாக வந்து எதுவாக இருந்தாலும் காவல்துறை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம போட்டு கேட்கணும். ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை அந்த இடத்த நான் உண்மையாக இருந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தால் தைரியமாக போய் சாட்சி சொல்லலாம். நம்ம அது இல்லாத போது நம்ம ஏன் போய் அந்த சாட்சி சொல்லணும்? நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து அடுத்த வீடியோவில் இவங்க இந்த தகவல் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவல் பற்றி போடுறேன். மற்ற சில ஆர்டிஐ தகவல்களும் நிறைய இருக்குது, நான் போட்ட தகவல்களெல்லாம். அந்த தகவலை உங்களோட இது பண்ணோம். ஒரு தகவல் ஆணையத்துக்கு ஒரு தகவல் ஒன்று கேட்டிருக்கேன், அது ஒன்றும் வரல. அதை பற்றியும் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். நன்றி, வணக்கம்.